நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூன் மாதம் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு அடிப்பட்ட முக்கியமான பெயர்களில் பாம் சரவணன் பெயரும் ஒன்று. ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரம். ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றவர்களை ஒருத்தர் விடாமல் கருவறுப்பேன் என்று சபதம் எடுத்து சுற்றி வந்த நபர். எதிர்த்தரப்பினருக்கு பாம் சரவணன் போட்ட ஸ்கெட்சை உளவுத்துறையினர் மோப்பம் பிடித்தனர். இதனால் அடுத்த அசம்பாவிதம் நடப்பதற்குள் அவரை கைது செய்துவிட வேண்டும் என்று சென்னை கமிஷனர் உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். பாம் சரவணன் ஆந்திராவில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். ஆனால் பாம் சரவணனை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் வியாசர்பாரி குட்ஷெட் ஏரியாவுக்கு பாம் சரவணன் வந்திருக்கும் ரகசிய தகவல் எம்கேபி நகர் போலீசாருக்கு கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் உடனே வியாசர்பாடிக்கு விரைந்தனர். போலீஸை பார்த்ததும் அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார் பாம் சரவணன். அதிர்ஷ்டவசமாக அவை எதுவும் வெடிக்கவில்லை. உடனே பாம் சரவணனை நோக்கி இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் துப்பாக்கியால் சுட்டார். காலில் குண்டு பாய்ந்து பாம் சரவணன் அப்படியே சுருண்டு விழுந்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தனர். பாம் சரவணனிடம் இருந்து 4 நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஒரு கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தனி வழக்கு பதிவு செய்தனர். 42 வயதான பாம் சரவணன் சென்னையை கலக்கி வந்த A+ ரவுடிகளில் முக்கியமானவர். இவர் மீது 6 கொலை வழக்குகள் உள்ளன. ஆள்கடத்தல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து என மொத்தம் 30 வழக்குகள். புளியந்தோப்பு வெங்கடேசபுரம் தான் சொந்த ஊர். நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதிலும் வீசுவதிலும் கில்லாடி. எனவேதான் பாம் சரவணன் என்ற பெயர் வந்தது. இவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரமாக செயல்பட்டார். சரவணனின் அண்ணன் தென்னரசு, தம்பி மாரியும் ஆம்ஸ்ட்ராங்கின் தீவிர ஆதரவாளர்கள். தென்னரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் பதவியை ஆம்ஸ்ட்ராங் வழங்கியிருந்தார். ரவுடி தொழிலில் ஏற்பட்ட போட்டியில் தென்னரசு கொல்லப்பட்டார். அவரை போட்டு தள்ளியது பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் டீம். இதற்கு பழிக்கு பழி வாங்க பாம் சரவணன் துடித்தார். அடுத்த சில ஆண்டுகளில் ஆற்காடு சுரேஷும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் முக்கிய நபராக பாம் சரவணன் பெயர் சேர்க்கப்பட்டது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது டீம் துடித்தது. குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு, அவரது மைத்துனர் சேர்ந்து திட்டம் தீட்டினர். ஆற்காடு சுரேஷை போட்டுத்தள்ள திட்டம் போட்டு கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் என்று அவர்கள் கருதினர். இதனால் அவரை முதலில் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினர். ஆனால் அவரை நெருங்குவது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது ஆற்காடு சுரேஷ் டீமுக்கு தெரியும். இதனால் ஆம்ஸ்ட்ராங்கின் மற்ற எதிரிகளுடன் சேர்ந்து அவரை ஜூன் மாதம் வெட்டி சாய்த்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பாம் சரவணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை கொலை செய்தவர்களை பழிக்கு பழியாக கொலை செய்வேன் என்று ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அன்றே சபதம் எடுத்தார் பாம் சரவணன். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்த நபர்களின் லிஸ்ட் எடுத்து அவர்களை கொலை செய்ய தனது ஆட்களுடன் காத்திருந்தார். இப்படி ஒரு சூழலில்தான் அவரை சென்னை போலீசார் சுட்டுப்பிடித்து இருக்கின்றனர்.